Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அதுக்கு இப்போ 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். இதை இப்போ நம்ம ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த 6 தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. அதை இப்போ ஒரு குக்கர்ல மாத்திட்டு கூடவே 15 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதில இருக்க தக்காளி பூண்டை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு தனியா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத அரைச்சாச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் அரைச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இத மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இத கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் கொதிக்க வச்சு சிம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான டிஃபரண்டான டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching friends.